ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் தொட்டி செய்முறை. அளவுக்கு இந்த அன்னக்கூடை, இந்த துணி, இந்த கம்பி, எம்சாண்டு, கட்டடம் கட்டுறாங்களே எம்சாண்டு, மணலுக்கு பதிலாக இதை போடுவாங்க. இது தேவை. நீங்கள் உங்கள்கிட்ட மணல் இருந்தாலும் நீங்கள் மணல் போட்டுக்கோங்க. சிமெண்ட்டு நான் ஒரு 5 கிலோ சிமெண்ட் வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இது கலக்கிறதுக்கு இந்த டக்காரி இதில் அழுத்து போட போகிறோம். இதோ ஒன்று போட்டோமா, ஒன்று போடுறோம். ரெண்டாவது எடுத்து போடுறோம். மூணாவது எடுத்து போடுவோம். இப்போ 3 போட்டுக்கணும். இந்த எம்சாண்டு மணலுக்கு பதிலாக எம்சாண்டு இது. இப்போ சிமெண்ட்டு போடுவோம். இப்போ அந்த எம்சாண்டு மணலுக்கு பதிலாக எம்சாண்டு இது 3 போட்டிருக்கோம். இது இப்போது இந்த சிமெண்ட்டு 1 போட்டுக்கணும். நம்ம 1 போட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம எல்லா வேலையும் கற்றுக்கணும். நம்மளால் முடிஞ்சது வீட்டில் நமக்கு தொட்டி காசு கொடுத்து வாங்கணும். 100 ரூபா கொடுத்தா 150 ரூபா, அப்படி 200 ரூபா இருக்கும். இந்த தொட்டி வாங்கணுன்னா நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் சேவ் பண்ணலாம்ல. பாருங்கள், இதெல்லாம் ரியலாக ஈஸியாக நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு நம்ம அடிபணிஞ்சு நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்னென்ன தேவையோ, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம நல்லதையே செய்யணும். நம்மளால் முடிஞ்ச உழைப்பே உயர்வுக்கு வழி. பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள், சொன்னோம்ல இந்த அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம். இப்போ கவுத்துக்குவோம். அந்த துணி இருக்குது இல்லைங்களா, துணியை இது மேலே போட்டுருவோம். இப்போ இங்கேருந்து இது கீழே வரைக்கும் இந்த லெவலுக்கு எல்லாமே வரணும் துணி. நம்ம அது மாதிரி பார்த்துப்போம். இந்த அன்னக்கூடையோட எண்டு அளவு அப்படியே சுத்தூரம் அப்படியே இப்படி பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை இதில் போட்டு கட்டணும். கம்பி பாருங்கள், சுற்றணும். லாஸ்ட்டு
ஃபஸ்ட்டு அந்த கம்பியை இப்படி சுற்றி எடுத்துன்னு வந்து இதில் போட்டு முடி அவ்வளோதான். இப்படி நல்லா போட்டு வளைச்சி விட்டு நம்ம சரியாக போச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்பி நல்லா சூப்பராக சுற்றி எல்லா பக்கமும் சுற்றியாச்சு. எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த துணியை நம்ம கட் பண்ண தேவையில்ல, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போட்டுட்டு தொட்டி எல்லாம் ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து மேலே வைக்கும்போது திருப்பி வைக்கிறோம் பாருங்க, அப்போ இந்த இதை கட் பண்ணி எடுத்துப்போம். போட்டு ஒரு 2 days அப்படியே விட்டுடணும். அதை தொடவே கூடாது, அசைக்கவே கூடாது. அப்படியே விட்டுட்டு 2 days கழித்து நம்ம அதை எடுக்கணும். எடுத்து இந்த மீதம் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கட் பண்ணிடணும். எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பொருள் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சிமெண்ட்டு கலந்துக்கின்னு அப்படியே பூசி விட்டுற வேண்டியதான். எல்லாமே பூசி விட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் தான் நான் செய்கிறது. இதுதான் அட்ராக்டான வீடியோ பாருங்க. நான் அப்புறமா வரேன். டாட்டா பாய் பை. கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இதை தொடங்குறேன். அப்போ உங்களுக்கு பேசுகிறேன். இன்னும் இருக்குது, இப்போ செய்யலை. இப்போ இது மேலே ஃபுல்லாக நனைய வைப்போம். அந்த துணியை ஃபுல்லாக நனைய வைப்போம். ஒரு கொள்று அளவுக்கு போட்டு கலக்கிக்கும். இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம். இது கொஞ்சம் ஒரு குழம்பு மாதிரி ஒரு அளவுக்கு வரணும். அப்படி வர்ற பதத்துக்கு வரைக்கும் போட்டுக்கணும். நமக்கே தெரியும். இந்த பாருங்கள், இப்படி ஒட்டாமல் இப்படி கொள்றில் இப்படி பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது கொள்ளணும். சரி போச்சு பாருங்கள். இது மேலே இப்போ நல்லா கலக்கிக்கின்னு எல்லா சுற்றிலும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கணும். எல்லா இடத்துலையும் இது நல்லா இப்படி இப்படியே இப்போ இதில் கொஞ்சம் எடுத்துக்கின்னு சிமெண்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கின்னு அதான் இது கெட்டியாக நல்லா பிடிக்கும். அவ்வளோதான், பவுட்ரு மாதிரி போட்டுமா. இப்போ
இது கலக்கிவும். இது பல்ல மாதிரி தூண்டிக்கும். இப்போ தண்ணி போட்டுருவோம். இந்த பல்லம் ரொம்ப வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றினா கீழே போயிடும். இந்த வேர்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்ற தண்ணி இன்னும் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியே சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ தொட்டி செய்யறதுக்கு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதில் இருக்கிற துணிங்களெல்லாம் அப்படியே மடித்து விட்டுன்னு வந்துட்டேன். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் சொன்னது அப்படியே ஒன்று இதெல்லாம்ட்டு. இப்போ பாருங்கள், இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுன்னு வந்தோம். இந்த இப்படி எல்லாம் சுற்றி இது மாதிரி போட்டு பூசினே வந்துடணும்.
செஞ்சிட்டேன். 3 days or 2 days வெயிட்டிங். அப்பா பார்த்தீங்களா, இந்த கீழே இருந்தது பாருங்கள், அந்த அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த துணி இருந்ததில்ல, அது எல்லாமே உள்ளே அப்படியே மடக்கி வச்சு சிமெண்ட் போட்டு பூசிட்டோம். இப்போ இந்த ஃபினிஷிங் இது கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு இன்னும் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சிமெண்ட்டு கலந்து, வெறும் சிமெண்ட் கலந்து இதெல்லாம் அப்படியே போட்டு நல்லா முழுமையாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அப்படியே நல்லா பெயிண்ட் அடிச்சிட்டா சூப்பராக இருக்கும் சிமெண்ட்டு தொட்டி. இவ்வளோ தாங்க சிமெண்ட்டு தொட்டி. இப்படி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். திருப்பி வந்து செய்வேன், முடிச்சிட்டு வந்து செய்வேன். இது வந்து இப்படி வச்சா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருந்து போய்டும். கீழே மாடிக்கு வந்து சேதம் இல்லாமல் நல்லா இருக்கும். இதான் சிமெண்ட்டு தொட்டி. இதை இன்னும் அழகாக பண்ணலாம். அப்புறமா நான் வந்து இன்னொரு முறை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், திருப்பிட்டோம். இப்போ கவுத்து போட்டோம் இல்லையா, அதை திருப்பி ஆச்சு. தொட்டி போட்டு முடிச்சாச்சு, திருப்பி ஆச்சு. இப்போது இப்படி திருப்பிட்டோம். இது வந்து ஒரு 2 days கழிச்சு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். இப்போது இதை வெளியே எடுத்துடணும். இப்போ எடுக்கக்கூடாது, இந்த இதுவை வெளியே எடுத்துடணும். இப்போது தொட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சூப்பராக தொட்டி. அவ்வளோதான், பாருங்க தொட்டி. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் எல்லாம் இருக்குது. நல்லா அழகாக ஃபினிஷிங் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செய்யுங்க. இப்போ எடுக்காமல் ஒரு 2 days கழித்து நீங்கள் எடுக்கணும் இதை. தேங்க்யூ.